இது என்ன பாயசம், ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இது எப்படி செய்யறது அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு அருமையான கேரமல் பாயசம் செய்யலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு முழு கொழுப்புல பாலை ஃபர்ஸ்ட் காய்ச்சிக்கலாம். பால் காஞ்சி கொதிச்சதும் இறக்கிட்டு ஒரு கரண்டி பாலை தனியா எடுத்து வச்சிருங்க. பேன்ல சர்க்கரை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை கரைஞ்சு பிரவுன் கலருக்கு வந்ததும் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டுங்க. 2 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பேன்ல கொஞ்சம் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா காஞ்ச திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேன்ல நெய் ஊத்தி சேமியாவை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வேக விடுங்க. சேமியா 3/4 வாசி வெந்ததும் தனியா எடுத்து வச்ச பாலை ஊத்திடுங்க. சேமியா ஃபுல்லா வெந்ததும் ரெடி பண்ண கேரமல் பாலை ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அருமையான கேரமல் பாயசம் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே செய்யற பாயசத்துக்கு பதிலா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.